நிஜமாலுமே இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, ஒரு பைத்தியம் தான் போல. நம்ம வந்து எதற்கு வந்திருக்கோம்? நம்ம வந்து என்ன வேலைய வந்து செய்யணும்? நம்முடைய வேலை என்ன? நம்முடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கணும்? இந்த கேம் வந்து எந்த மாரி வந்து போயிட்டுருக்கு? நம்ம இதில வந்து எந்த மாரி வந்து கேம் வந்து மாத்தணும்? எந்த மாரி வந்து கேம் வந்து கொண்டு போகணும்? எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டான விஷயங்கள் வந்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு, எந்த புரிதலுமே இல்லாம பிளாங்கான மைண்ட் செட்ல ஏதாவது ஒரு கேரக்டர் குடுக்குறாங்கன்னா, அந்த கேரக்டர்லேயே வந்து ஊறி போயிடுது. வெளியில வந்து தன்னை வந்து ஒரு அந்நியன் விக்ரமாகவும், அதே மாரி ஒரு சூர்யா போல தன்னை வந்து நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு சீனையும் வந்து பண்ணுவான் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி உள்ளே போயிட்டு தனக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறான் அப்படின்னா, அந்த கேரக்டருக்கு இருக்கக்கூடிய பவரை வந்து சரியாக வந்து யூஸ் பண்ண தெரியாமல் மக்கு மண்டையனா வந்து இருக்காரு இந்த திவாகர் அவர்கள். நான் வந்து இந்த அளவுக்கு வந்து பேச மாட்டேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இரிட்டேட் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறான் இன்றைக்கி ஃபுல் டே. பார்க்கும்போது சரியான டென்ஷன் தான் வந்தாச்சு. என்ன ஆச்சுன்னா, இப்போ வந்து இந்த ஜூஸ் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. ஃபேக்ட்ரி ஜூஸ் டாஸ்க் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம பவித்ராவையும் வாட்டர்மெலன் ஸ்டாரையும் வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறாரு. அதாவது ஏற்றி விட்டார். எந்த மாதிரி வந்து ஏற்றி விட்டார் அப்படின்னா, உங்களுக்கு நான் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து கொடுக்குறேன். கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு கேமில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்களை வந்து கொண்டு வந்தால் இந்த கேம் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். உங்களுக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த கேமுக்குள்ளே இந்த பிக் பாஸில் நடக்கக்கூடிய கேம், அதாவது நீங்கள் அது ஒரு டாஸ்க்காக பார்க்காம, அது வந்து ஃபேக்ட்ரியில் நடக்கக்கூடிய அந்த டாஸ்க்காக பார்க்காம உங்கள் பர்சனல் கேம் டாஸ்க் மாதிரி பாருங்கள். அந்த வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும். ஸோ அதற்கேற்ற மாதிரி வந்து கேம் வந்து சிறப்பாக வந்து ப்ளே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து சொல்லிவிட்டாரு. என்ன அப்படின்னா, நீ வந்து இந்த ஃபேக்ட்ரினா வந்து மேனேஜர், எம்ப்ளாயி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து இருக்காத. நீ பர்சனலாக நீ வந்து கேமாக வந்து எடுத்து அதை வந்து டீல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்ஸை வந்து கொடுத்துருப்பாரு, ஏற்றி விட்டுருப்பாரு. ஆனால் இந்த இடத்துல பார்வதி இந்த ஒரு விஷயத்தை சிறப்பாக வந்து பண்ணாங்க. அந்த ஃபேக்டரி எம்ப்ளாயிஸ் இருப்பாங்களே, ஸோ ஃபேக்டரி ஓனர்ஸ் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட நேரடியாக போயிட்டு நீங்கள் இந்த பாஸை வந்து வின் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க? எனக்கு உங்களால் வந்து எந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும்? உங்களுடைய அந்த பாஸ் வந்து எனக்கு வந்து கொடுப்பீங்களா? நாமினேஷன் பாஸ் வந்து கொடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் வந்து பேசி யாராவது வந்து கொடுக்க சம்மதிங்க அப்படின்னா, ஸோ அவங்கக்கிட்ட அந்த பாஸை வந்து வாங்கிட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வாங்குறதா வந்து ஐடியா போட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் எல்லாருக்கிட்ட கேட்கும்போது, எஃப்ஜே கிட்ட கேட்கும்போதும், சபரி கிட்ட கேட்கும்போதும், அதே மாதிரி வந்து ஆதிரை கிட்ட கேட்கும்போது யாருமே வந்து ஒத்துக்கல. நாங்களாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து எங்கள் எம்ப்ளாயிஸ் கூட வந்து ஒரு கொடுப்போம். ஆனால் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ரம்யா வந்து நைஸாக பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி கிட்ட வந்து பேசி நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு கேமை பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து மூவ் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்து பார்வதி தான் வந்து கேமை வந்து மூவ் பண்ண மாதிரி நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஃபைனலாக நடந்தது என்ன அப்படின்னா, ரம்யா தான் இந்த கேமை வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவிட்டு பார்வதி கிட்ட நைஸாக பேசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒருவேளை வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த நாமினேஷன் பாஸை பார்த்தீங்கன்னா தனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு தான் வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை வந்து சபரிக்கிட்டே வந்து சொன்னாங்க. அவங்க எல்லாம் நம்பி தான் என்னை வந்து இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க கூட. என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, உனக்கு வந்து நான் பண்ணி கொடுக்குறேன், பாஸை கொடுன்றாங்க. ஆனால் நான் என்னுடைய பர்சனல் கேம் வந்து நான் இதுக்கப்புறமா தான் விளையாடுவேன். எனக்கு அந்த வெற்றி வந்து கிடைச்ச பிறகு அதன் மூலிமா வரக்கூடிய அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நான் வந்து அவளுக்கு வந்து கொடுக்க மாட்டேன். நான் விருப்பப்பட்டவங்களுக்கு தான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உள்குத்து கேமாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து பார்வதி தன்னை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்திசாலியை நினச்சி இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, பார்வதி வந்து இருக்கிறாங்க அப்படின்னாவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்கு வந்து பஞ்சம் இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல சபரி கூடயும் வந்து பிரச்சனை இருக்குது, எஃப்ஜே கூடயும் வந்து பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனைகள் வந்து கண்டினியூஸாக வந்து இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு ஓனர், யார் பார்வதி அவர்கள் வந்து ஓனர். இன்னொருத்தர் ஓனர் யார் அப்படின்னா, அது வந்து நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் அதாவது ஓனர் கிடையாது, குவாலிட்டி செக் பண்ணுறவங்க. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து செக் பண்ணுவாங்க. இவங்க என்னென்னவோ பேசி இவங்ககிட்ட வந்து ஒரு கேம் வந்து சிறப்பாக வந்து ப்ளே பண்ணுறாங்க. யார்? பார்வதி. ஆனால் நம்ம வாட்டர்மெலனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மக்கு பையன், கெட்ட வார்த்தை சொல்லக்கூடாது, மக்கு பையனாக வந்துக்கிறான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, போயிட்டு உக்காந்துக்கிறான். எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லோரும் வந்து இவருக்கு வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, முட்டை வறுத்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. கை கால் அமுத்தி விடுறாங்க, காற்றடிச்சு விடுறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து அனுபவிச்சுட்டு நம்மளுக்கு ஃபேவராக வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சிறப்பாக பண்ணுங்கள், நான் வந்து சிறப்பாக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தன்னை வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்து போவீங்க. ஸோ அப்படி வந்து போகும்போது அந்த இடத்துல ஏதாவது ஒரு சிக்னேச்சர் வந்து வேணும், ஏதாவது ஒரு அரசு அதிகாரிகிட்ட வந்து ஒரு சிக்னேச்சர் வந்து வேணும் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் மணிக்கணக்கில் வந்து நிற்பீங்க. ஒரு வேலையுமே வந்து ஆகாது. ஒரு ரூ. 50 எடுத்துகிட்டு போயிட்டு சைடில் வந்து விட்டுட்டு அந்த ஃபார்மை வந்து ஒருத்தர்கிட்ட வந்து கொடுத்து விட்டீங்க அப்படின்னா கையெழுத்து போட்டு வந்து வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் வந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே வந்து இருக்காது. அந்த மாதிரி தான் எல்லோரும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம வாட்டர்மெலனை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குவாலிட்டி செக்கர் மாதிரி, அதாவது அவனுக்கு வந்து ஐஸ் வைக்கிறாங்க. இந்த ஆளுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. எல்லோரும் வந்து
ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா அன்பு மலைகள் வந்து பொழியிறது. ஜூஸ் வேணுங்களா? இது வேணுங்களா? அது வேணுங்களான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம வாட்டர் மெலனுக்கிட்ட வந்து எல்லாரும் வந்து நெருங்கி வராங்க. பிகாஸ் காரணம் என்ன அப்படின்னா, பார்வதி ஒரு மாதிரியா இருக்கா. ரொம்ப ரகடா வந்து இருக்கா. ஆனா வாட்டர் மெலன் ரொம்ப சாஃப்ட்டான ஆளு. கொஞ்சம் பாசத்த வந்து காட்டணும் அப்படின்னாலே இந்த ஆள் வந்து உளுந்துருவான் அப்படின்றனால எஃப்ஜேலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து அப்படியே கொஞ்சி கொலாவி அப்படியே பாச அன்பு மழைகளை பார்த்தீங்கன்னா வந்து பொழிஞ்சிட்ருக்காங்க. இந்த ஆளும் பார்த்தீங்கன்னா, அவங்க வரும்போது எல்லாமே வந்து அப்படியா சரி கையை எடுத்துங்கப்பா, சரிப்பா கொடுப்பா ஜூஸை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த ஆள் வந்து பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம இவங்க வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. யார் நம்ம பார்வதி வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வந்து புரியுதானா? அவங்க வந்து ஒரு கேமே வந்து ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னா, நான் வந்து ஒரு கேம் விளையாடுறேன்னா அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுனா, அவங்க எல்லாருமே வந்து கிண்டல் அடிக்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்தால் மட்டும்தான் நம்ம நினைக்கிறவங்கள வந்து வின் பண்ண வைக்க முடியும்னா, நீ வந்து இந்த மாதிரி 2 பக்கம் வந்து பேசிட்டு இருந்தால் என்னண்ணா பண்ண முடியும்? சரிம்மா ஓகேம்மா, நான் வந்து சுபிக்ஷாவுக்கும் ரம்யாவுக்கும் வந்து ஈக்குவல் பாயிண்ட் கொடுத்துறேன். ரம்யா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜெயிச்சிருவா அப்படின்னு சொன்னால், ஏன்னா நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா இப்படி சொல்கிறதே கேட்க மாட்டேங்க, இவங்க ஒன்று சொல்கிறாங்க, பார்வதி ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை வந்து இவன் கேட்கவே மாட்டேங்கிறான், புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். அப்படியா சரி ஓகே, அப்படியா சரி ஓகே, அப்படியா சரி ஓகே அப்படின்றது. இந்த பக்கம் எஃப்ஜே வந்து சும்மா பார்த்தீங்கன்னா, சார் வேணுங்களா சார், அது வேணுங்களா சார், இது வேணுங்களா சார்னு அவன் ஒரு பக்கம் வந்து நல்லா பாசத்தை வந்து காமிக்கிறது. இதை பார்க்க வந்து பார்வதி செம்ம இரிட்டேட்டிங் ஆகி பலமுறை எனக்கு வந்து ஒரு 4-5 முறை பார்த்தீங்கன்னா பார்வதி கதறி எழுதாக. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் பெருசாக பேசாமலேயே இந்த விஷயத்த பண்ணதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம பார்வதி என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஃப்ஜே கிட்டே போயிட்டு ரொம்பவே வந்து வேணும்னே வந்து உரண்டு இழுத்தாங்க. நான் வந்து எசென்சியலை வந்து மிக்ஸ் பண்ணுறேன், நீ வந்து எப்படி வந்து ஜெயிச்சிருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எசென்சியலை வந்து மிக்ஸ் பண்ண போனது. அதே மாதிரி வந்து ஆத்திரையுடைய அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா எசென்சியலை வந்து மிக்ஸ் பண்ண போனது. சரியான டென்ஷன் ஆகிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இவர் யார் வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண வந்தார். அங்கே இவங்க பார்வதி வந்து ஒன்று சொன்னாங்க, இவனை பார்த்து எஃப்ஜேயை பார்த்து வந்து சொன்னாங்க, தொழிலாளிகளே இரக்கமற்று நடத்தக்கூடிய ஒரு ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே வந்து கிண்டல் அடித்தாங்க, கேலி பண்ணாங்க. அதாவது இவன் இருக்கிறான் அப்படின்னா நம்ம எஃப்ஜேக்கு கீழே வேலை செய்கிற ஆள் தான் வந்து கலையரசன். ஸோ அவனை வந்து அடிமை மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லி இதை வந்து திரும்ப பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து சொல்லிகிட்டே இருந்தான். ஸோ இந்த விஷயத்தை பார்த்து நம்ம கியூசிக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. யார் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாருக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துச்சு. நீங்கள் வந்து ஒரு கியூசிக்கான வேலையை தான் வந்து பார்க்கணும், இதை விட்டுப்பட்டு வேணும்னே வந்து அவங்கள வந்து நோண்டக்கூடாது, ஒரு தலைபட்சமாக வந்திருக்காதீங்க, என்னது டோன்ட் ஒன் சைட் அட்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷெலாம் வந்து பேசி வேணும்னு ரகடாக வந்து பேசுகிறாரு. அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க. ஸோ அவங்களுடைய கேம் மைண்ட் செட் என்ன அப்படின்னா, ஒருத்தங்களுக்கு வந்து கொடுக்கணும், அதன் மூலிமா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வரும், அதை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் அவங்க வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் தன்னை வந்து ஒரு குவாலிட்டி செக்கராகவே நினச்சிக்கினாரு, குவாலிட்டி ஆஃபீஸராகவே நினச்சிக்கின்னு தான் தான் பெரிய புடுங்கி அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காரு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு கேமு. இந்த கேமில் வந்து எல்லாம் வந்து மண்டையை யூஸ் பண்ணி வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ஜோக்கர் மாதிரி வந்து நம்ம வாட்டர் மெலன் வந்து பார்க்குறாங்க. அது வந்து வாட்டர் மெலனுக்கு வந்து புரிய மாட்டேங்குது. ஆனால் வாட்டர் மெலனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வெகுலின்றனால அவர் வந்து அந்த விஷயத்துக்கு வந்து அடிபணிச்சு போகிறார். இந்த இடத்துல இவர் மேலே வந்து ஒரு இறக்க கூட தான் வரும். பார்க்குறவங்களுக்கு பாவண்டா இந்த மனுஷன் அப்படின்ற மாதிரியான அந்த ஒரு மைண்ட் தாட் தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. பார்வதி கஷ்டப்பட்டு அவங்க வந்து கண்ணீர் சிந்தி ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணி அந்த இடத்துல அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸும் வந்து ஜெயிச்சா வரப்போகிறதில்ல. அந்த இடத்துல இவர் வந்து சும்மாவே வந்து சொல்கிறவங்க எல்லாத்தையும் மண்டை ஆட்டிட்டு இவர் வந்து ஈஸியாக வந்து ஓட்டுக்களை வந்து வாங்கிட்டு போயிடுவார். இதுதான் வந்து ஒரு யதார்த்தமான விஷயமும் கூட.